பேரறிஞர் அண்ணா குறித்து அவதூறு பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பால் அபிஷேகத்துக்கு பதில் ரத்த அபிஷேகம் நடக்கும் என்று முத்துராமலிங்க தேவர் எச்சரித்ததற்கு பயந்து அண்ணாவும் பி.டி. ராஜனும் மன்னிப்பு கேட்டதாக அண்ணாமலை கடந்த ஆண்டு பேசியிருந்தார். இது தொடர்பாக பியூஷ் மனு சேலம் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் பேரில் அண்ணாமலை மீது வழக்கு தொடர முகாந்திரம் இருப்பதாக தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான அனுமதியை அளித்துள்ளது. இருதரப்புக்கு இடையே பகைமையை உருவாக்கும் விதமாக பேசுவது தொடர்பான 153A மற்றும் 153B பிரிவு வழக்கு தொடர அரசு ஒப்புதல் தருவது அவசியம். அதற்கு தற்போது அனுமதி அளித்துள்ள நிலையில் அண்ணாமலைக்கு விரைவில் நோட்டீஸ் அனுப்பப்படலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, உண்மைகளை மறைக்க முடியாது எனவும் திமுக அரசு எத்தனை வழக்குகள் வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார். ஆளுநர் மாளிகையை நெகிழ்ச்சியில் உருக வைத்த சிறப்பு சிறுவர்கள் தான் இவர்கள். அன்னையர் தினத்தை ஒட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியில் நடைபெற்றன. இதில் தாய்மையின் தியாகத்தையும் பெருமைகளையும் கலை வடிவில் வழங்கிய சிறப்பு சிறுவர்களின் கலைத்திறமையை விருந்தினர்கள் நெகிழ்ச்சியுடன் பார்த்தனர். ஒரு கட்டத்தில் உணர்ச்சி பெருக்கில் ஆளுநர் ரவியின் மனைவி நெகிழ்ச்சியுடன் கண்ணீர் சிந்தி பார்த்து ரசித்தார். ஆட்டிசம் குழந்தைகள் தெய்வ குழந்தைகள் என்று ஆளுநர் ரவி நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். சிறப்பு குழந்தைகளின் வருகையால் ஆளுநர் மாளிகை புனிதமடைந்திருப்பதாகவும் ரவி குறிப்பிட்டார்.